ஹாய் ஆல், வெல்கம் டு ஜிடிவிஎஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் ஒரு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். அண்ட் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, புதினா சாதம் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நம்ம வாரத்துக்கு ஒரு தடவையாச்சும் இந்த மாதிரி புதினா, கொத்தமல்லி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹெல்த் வைஸ்க்கு ரொம்ப நல்லது. புதினா குளிர்ச்சி. ஸோ இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லது. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் ஒரு மிக்சர் ஜாரில் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்துக்கிறேன். நல்லா தண்ணியில் அலாசிட்டு அதில் இருக்க மண்ணெல்லாம் எடுத்துட்டு அப்புறம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி நான் எடுத்துக்கிறேன். சிலருக்குலாம் இந்த புதினா ஸ்மெல் பிடிக்காது. ஸோ இந்த கொத்தமல்லி ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது கூடவே 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு கட்டை விரல் சைஸ்க்கு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி லைட்டாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் ஒரு சைடில். மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அண்ட் இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் விட்டுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அண்ட் 1 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு அண்ட் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா பொரிஞ்சு வரணும். அண்ட் இது கூடவே நிலக்கடலை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். இது கூடவே நீங்கள் முந்திரி ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் வறுத்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ஒரு கொத்து கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எண்ணெயில் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க புதினா பேஸ்ட்டையும் நம்ம அதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் இருக்க தண்ணி நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு இதை நம்ம கொதிக்க விட்டுறலாம். இதுக்கு தேவையான உப்பு நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா தண்ணி சுருங்கி வரணும். அந்த அளவுக்கு வேக விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ரைஸை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் நார்மலாக வீட்டில் செய்கிற ரைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பாஸ்மதி ரைஸ் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு தேவையான ரைஸை போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸ் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் சால்ட்டோட டேஸ்ட் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விடணும். காரம் வேணுனாலும் 2 மிளகா சேர்த்தி போட்டுக்கோங்க. இது காரம் கம்மியாக தான் இருக்கும். ஸ்கூல் குழந்தைங்க எல்லோரும் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம புதினா சாதம் ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.